வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு யோசித்தேன். யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதுக்காக கட்டிங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணேன். அண்ட் பிகினிங்கில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றலாம் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, நான் வந்துட்டு இதில் பேட்டரி ஆட் பண்ணியிருக்கேன். அதே சமயம் இதில் வந்துட்டு இன்பில்ட்டாகவே சார்ஜிங் யூனிட் இருக்குது. ஓகேங்களா, நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்துட்டு நாம் அப்படியே அந்த மாடியூலை வந்துட்டு எடுத்து செட் பண்ணி நம்ம க்ளூ பண்ணிக்கலாம். பட் நான் க்ளூ பண்ணலை. ஓகேங்களா, க்ளூ பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி கழட்டணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்து உள்ளே வச்சு டேப் அடிச்சிட்டேன். ஓகேங்களா, சுற்றியும் டேப் அடித்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்கும். ஏதாச்சும் பிரச்சனாலும் அவசரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் நான் அந்த சார்ஜிங் போர்டு யூஸ் பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மனசு மாதிரி இன்பில்ட் சார்ஜிங் போர்டையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டேங்க. அதே நமக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த மூடி இருக்கிறக்கும் நம்ம ஸ்பீக்கர் உள்ளே இருக்கிறக்கும் பார்த்திங்கன்னா தெரியாது, எங்கடா பாட்டு பாடுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சவுண்டு வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா மூடியில் ஹோல் அப்படின்னு போட்டுட்டேன். ஓரளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இதுக்கான அவுட்புட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். Bluetooth mode paired. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணோம். ரொம்ப சிம்பிளான வேலையாக தான் இருந்திருக்கும். ஒரு டப்பாவை எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் செட் பண்ணுறதுக்கு ஓட்டை பார்த்திங்கன்னா போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி அப்படின்றதும் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு 2000 mAh பேட்டரி. நமக்கு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், பார்த்தோன்னே தெரியாது. உள்ளே இருக்கிற மாதிரியே தெரியுது. ஓகேங்களா, அந்த மாதிரி நான் வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு வந்துட்டு வரணும். இதில் பேஸ் வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு நல்லாவே வந்துச்சுங்க. நான் வந்துட்டு கேட்டு பார்த்தேன், ரொம்ப ஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ்டில் இருக்கிறதுனால நமக்கு சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த ஆன் பண்ணி சவுண்டு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ப்ளே பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு சாங் அப்படி இது நல்லா பாடுது. இதில் ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேரம் சார்ஜ் காலியான மாதிரி நமக்கு ஒரு பீப் சவுண்டு வரும். ஒருவேளை இந்த மாடியூல் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா 3 வோல்ட்டில் தான் இருக்கும். பட் நமக்கு அந்த சவுண்டு அப்படி இருந்து வரும். அது என்ன பிரச்சனை அப்படின்றத நான் வந்துட்டு பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் இந்த மாடலே பார்த்திங்கன்னா புதுசாக நான் வாங்கி போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத் வந்துட்டு ஒர்க் ஆகுது. டிஎஃப் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் யூஎஸ்பி பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அது கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் பல ப்ராஜெக்ட்டுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை பாருங்கள். நிறைய வீடியோஸ் இது போலவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய்.